உங்களுக்கு வந்து ராசிநாதன்கிறது செவ்வாய் தான். அவரு தன் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேதுவோட சாரத்துல வந்து பயணம் செய்றாங்க இந்த வைகாசி மாசத்துல. அப்ப நிச்சயமாக உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டும். ஓகேங்களா? வேலை, வேலை, வேலைங்கிறது மாரி போயிட்டு இருக்க வேணாம். ஆனா 6ஆம் இடமும் வேலையை குறிக்கக்கூடியது தான். ஸோ அப்போ வந்து வேலையில வந்து ஒரு பீஸ்ஃபுல் இருக்காது. ஏன்னா கேதுவோட சாரத்துல பயணம் செய்றனால வேலையில வந்து ஒரு திருப்தியற்ற நிலையில தான் இருக்கும் வேலையை பொறுத்தவரைக்கும். அதனால காரணமில்லாத கோபங்கள் சில நபர்களுக்கு வந்து வரக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. பேராசை படக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா நீங்க வந்து தெளிவா இருங்க. விருச்சக ராசியை பொறுத்தவரைக்கும். ஸோ உங்க ராசிய நாதனா செவ்வாயை வந்து ராகு பகவான் வந்து பார்க்குறாங்க. உங்க ராசியை வந்து சூரியனும், புதனும் சேர்ந்து பார்க்கறனால சிறப்பான அமைப்பு. இதுவரைக்கும் அரசாங்க வழியில எதுவும் நன்மை கிடைக்கல விருச்சக ராசிக்குன்னா, இந்த வைகாசி மாசத்துல நிச்சயமாக கிடைக்கும். புகழ்பெற்ற மனிதர்களோட தொடர்பு நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்கின் ப்ராப்ளம் வராம பார்த்துக்கிறது ரொம்ப 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 சிறப்பு. அல்லது காது வலி, இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்லது பிபி, பிரஷர் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் விருச்சக ராசிக்கு வைகாசி மாசத்துல ஏற்படும். வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் இடம் தான் குடும்பம், தனம், வாக்கு. அந்த அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்துல வந்து பயணம் செய்றாங்க. சுயசாரத்துல வந்து பயணம் செய்றாங்க. இந்த 2ஆம் இடத்தை யாரெல்லாம் பார்க்குறா? குரு பகவான், சுக்கிர பகவான் மற்றும் சனி பகவானோட பார்வை பிளஸ் ராகு பகவானோட பார்வையும் இருக்கு. அப்போ வருமானத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டெய்லி வந்துகிட்டே இருக்கும். ஸ்லோவா அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஆனா தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சனி பகவான் பார்வை 10ஆம் பார்வையில வரனால தொடர்ச்சியா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு.